நாம் இன்றைக்கி என்ன விஷயங்கள் ஜோதிடத்தில் பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாதகத்தில் 12 ராசி 12 கட்டங்கள் இருக்கிற மாதிரி லக்னம்ங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா, இப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்கன்னா அதில் லக்னம் கிடையாது, காலபுருஷனையே லக்னமாக எடுத்து பார்க்குறோம். ஆனால் பாரம்பரிய ஜோதிடத்தில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா லக்னம். இப்போ உதாரணத்துக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 12 ராசிகள் இருக்குது. இது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு குழந்தை ஜனிக்கும் போது என்ன லக்னத்தில் பிறக்குதோ அதை லக்னமாக எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு ஜாதகத்தில் லக்னம், அப்புறம் லக்னாதிபதி, அந்த லக்னாதிபதி ஜாதகத்தில் போய் எங்கே இருக்காரோ அவரோட எண்ணமும் செயல்பாடும் அதை சார்ந்த விஷயத்தில் தான் கவனமாக இருப்பாங்க. உதாரணமாக ஒரு லக்னாதிபதி ஜாதகத்தில் லக்னத்திலே இருந்ததுன்னா, இப்போ லக்னாதிபதி லக்னத்திலே இருந்தால் அவங்க எப்போவுமே தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா, சுய கௌரவம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் அவங்க எல்லா இடத்துலையும் தனக்கு தான் முன்னுரிமை கிடைக்கணும், நமக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கக்கூடிய அந்த ஈகோ கிளாஸ்டிக்குங்கிறது அவங்களுக்கு இயற்கையாகவே வரும். லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் பல இடங்களில் தன்னுடைய கௌரவத்துக்காக பல பேரை பகைச்சிக்கக்கூடிய தன்மை ஏற்படுது. அடுத்து லக்னாதிபதி ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் இருந்தால், லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும்போது 2ஆம் இடம்ங்கிறது தனம், குடும்பம், கல்வி, வாக்கு, நேத்திரம். ஸோ அவங்களுக்கு எப்போவுமே லக்னாதிபதி 2ல் இருக்கும்போது தன்னுடைய குடும்பத்தை பற்றியான சிந்தனையும் பொருளாதார ரீதியை சார்ந்த சிந்தனையும், எங்கேயாவது வெளியே போயிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு எப்போவுமே அவங்க ஃபேமிலி ஓரியன்டான திங்கிங் மட்டுமே அவங்க எப்போவுமே மைண்ட் செட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி 2ல் இருந்தால். அடுத்து லக்னாதிபதி ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் இருந்தால், லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும்போது 3ஆம் இடம் தான் தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடத்திலிருந்து அவங்க எப்போவுமே தான் புகழ் பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும். அதே மாதிரி லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கவங்க தான் அடிக்கடி செல்ஃபோன் மாற்றுறவங்க, ஹெட்ஃபோன் மாற்றுறவங்க, கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்களில் புது புது சேஞ்சஸை கொண்டு வரவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பவர்களே. அடுத்து லக்னாதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால், இவங்க நான் எல்லாருக்கும் எல்லாமே சொல்கிறது என்னென்னா, லக்னாதிபதி ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல இருந்தால் 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். கீழே கடந்த பொருளை கூட எடுத்து வைக்க மாட்டாங்க, அது கூட ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்க. காரணம் என்னென்னா, லக்னாதிபதி 4ல் இருந்தால் 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், 4ஆம் இடம்ங்கிறது வீடு, 4ஆம் இடம்ங்கிறது வண்டி, 4ஆம் இடம்ங்கிறது வாகனம், 4ஆம் இடம்ங்கிறது தாய், 4ஆம் இடங்கிறது சட்டை. ஸோ எப்போவுமே தன்னோட ட்ரெஸ்ஸில் கான்சியஸாக இருப்பாங்க, எங்கேயும் சுருங்கிடாமல் போகாமல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கவனமாக பார்த்துங்க. எப்போவுமே தாயை பற்றிய சிந்தனை அவங்க ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்புறம் பிரம்மாண்டமான வீடு கட்டணும், நல்ல சொஃபஸ்டிக்கான கார் இருக்கணும், லக்ஸூரியஸ்ட்டாக வாழணும், நல்ல பெட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் லக்னாதிபதி ஜாதகத்தில் 4ஆம் இடத்தில் இருப்பவர்களுக்கு. அடுத்து லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் இருந்தால், அப்போ 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், 5ஆம் இடம் தான் ஒருத்தவங்களுக்கு புத்திரஸ்தானம். அதேமாதிரி 5ஆம் இடம் தான் புத்திஸ்தானம். அப்போ லக்னாதிபதி ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு இன்ட்யூஷன் பயங்கரமாக வேலை செய்யும். காரணம் 5ஆம் இடம் தான் உங்களுக்கு இன்ட்யூஷனை குறிக்கக்கூடியது. அதே சமயத்தில் 5ஆம் லக்னாதிபதி 5ல் இருந்ததுன்னா குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட குலதெய்வத்தை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு வந்து லக்னாதிபதி ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல இருக்கவங்களுக்கு தான். ஸோ தன்னுடைய 5ஆம் இடம் புத்திரஸ்தானம்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருந்தால் அவங்க தன்னுடைய குழந்தைகள் பற்றிய கவலையிலே இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு வெளியே போயிட்டால் கூட அவங்களோட சிந்தனை முழுக்க நம்ம குழந்தைங்க என்ன பண்ணிச்சு, என்ன இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா லக்னாதிபதி ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் இருப்பவர்கள். அடுத்து லக்னாதிபதி ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் இருந்தால், 6ஆம் இடங்கிறது தான் சர்வீஸ், 6ஆம் இடம் தான் ருணம், ரோகம், சத்ரு. ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட நமக்கு இந்த நோய் வந்துடுமோ, அந்த நோய், சாதாரண ஒரு சளி காய்ச்சல் ஒரு ஃபீவர்னால் கூட நமக்கு அது வைரல் ஃபீவராக இருக்குமோ, வேறு ஏதாவது பெரிய டெங்கு, மலேரியா அந்த மாதிரி பெரிய நோயாக இருக்குமோ அப்படின்னு பயப்படக்கூடியவங்க லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பவர்களே. அதே மாதிரி 6ஆம் இடங்கிறது மறைவிட ஸ்தானம். 6ஆம் இடம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிவயிறு சம்மந்தமாக. அப்போ லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பவர்களுக்கு அடிக்கடி அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனையும் அவங்களுக்கு வந்து செரிமான சம்மந்தமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அவங்க எப்போவுமே நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் இது சார்ந்த விஷயங்கள்லேயே அவங்களோட திங்கிங் முழுக்க முழுக்க இருக்கும். அடுத்தது லக்னாதிபதி ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் இருந்தால், 7ஆம் இடங்கிறது களத்திரம் மட்டும் இல்லை, 7ஆம் இடம் தான் நண்பர்கள், 7ஆம் இடம் தான் பார்ட்னர், அதுதான் கூட்டு தொழில், 7ஆம் இடங்கிறது மக்கள் தொடர்பு. அப்போ லக்னாதிபதி ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கவங்க தான் இந்த சொசைட்டியோட மிங்கிளாகி
வந்து பார்த்திங்கன்னா பிஆர்ஓ, பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடியவங்க, மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே லக்னாதிபதி ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல இருப்பவங்க தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மக்கள் தொடர்புடையே இருக்கணுங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதே மாதிரி மனைவியை பற்றி முழு சிந்தனையுடன் இருப்பார். வரக்கூடிய மனைவியாக இருந்தாலும் சரி, அது வந்து பார்த்திங்கன்னா கட்டின மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எப்போவுமே அந்த 7ஆம் இடத்துக்குரிய சிந்தனை ஜாதகத்தில் இருக்கும். அதேமாதிரி லக்னாதிபதி ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் இருந்தால், 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம், 8ஆம் இடங்கிறது மறைவிட ஸ்தானம், 8ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம், 8ஆம் இடம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மறைபொருள் ரகசியத்தை கண்டுபிடிக்கக்கூடியது. அப்போ லக்னாதிபதி ஜாதகத்தில் யாருக்கு 8ஆம் இடத்தில் இருந்தோ யாருக்கும் தெரியாத ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும். அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது லக்னத்தை எந்த கிரகம் பார்க்குதோ அதை பொறுத்து அது மாறுது. சரிங்களா? அடுத்து லக்னாதிபதி ஜாதகத்தில் 9ஆம் இடத்தில் இருந்தால், 9ஆம் இடங்கிறது என்ன? கோவில். 9ஆம் இடங்கிறது அப்பா. 9ஆம் இடங்கிறது நமக்கு பாக்கியஸ்தானம். ஸோ தந்தையை பற்றியான கவலைகள், தந்தை பற்றிய சிந்தனைகள், அடிக்கடி ஆலயம் தொடர்பான விஷயங்கள், 9ஆம் இடம் பயணம், யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி ஜாதகத்தில் 9ஆம் எடுப்பவர்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் தான் அவங்களுக்கு அடிக்கடி செயல்பாடாக இருக்கும். அதேமாதிரி லக்னாதிபதி ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் இருந்தால், கர்மமே கண்ணாயிரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க லக்னாதிபதி 10ல் இருந்தால், லக்னாதிபதி 10ல் இருந்தால் எப்போவுமே அவங்களோட சிந்தனை முழுக்க தன்னுடைய தொழில் சார்ந்த சிந்தனையிலே எப்போவுமே இருப்பாங்க. அதே மாதிரி தொழிலில் ஏற்படக்கூடிய அந்த நெளிவு சுழிவுக்கு தகுந்த மாதிரி கர்மா சார்ந்த விஷயங்கள் அவங்க மைண்டில் எப்போவுமே ஓடிக்கிட்டு இருக்கும். அதே சமயத்தில் லக்னாதிபதி ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல இருந்தால் மாமியாரை தாயாக பார்க்கக்கூடிய அமைப்பு, தன்னுடைய தாய்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதேமாதிரி மாமியார் கூட இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல முறையில் ஏற்படும். அதே சமயத்தில் அடுத்து லக்னாதிபதி ஜாதகத்தில் 11ஆம் இடத்தில் இருந்தால், 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதரம், 11ஆம் இடம் தான் லாபம், 11ஆம் இடம் தான் நம்மளோட அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாமல் 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அப்போ லக்னாதிபதி யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல இருக்கோ அதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, லக்னாதிபதி 11ல் இருந்ததுன்னா அவங்க எப்போவுமே எல்லா விஷயத்துலையுமே ஒரு வகையான ப்ராஃபிட்டை எதிர்பார்ப்பாங்க. ஒரு லாபம் இல்லாமல் ஒருத்தவங்கள்ட்ட பழகவும் மாட்டாங்க, லாபம் இல்லாமல் ஒரு விஷயத்தை அவங்க செய்யவும் மாட்டாங்க. ஸோ லக்னாதிபதி 11ல் இருக்குன்னா அவங்களோட சிந்தனை முழுக்க பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு விஷயத்துக்கு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படி தான் அவங்களோட சிந்தனையாக இருக்கும். சரிங்களா? அடுத்து லக்னாதிபதி ஜாதகத்தில் 12ஆம் இடத்தில் இருந்தால், 12ஆம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம். அதே மாதிரி வந்து தூக்கம். லக்னாதிபதி யாருக்கெல்லாம் 12ல் இருக்கோ அவங்கெல்லாம் ஒரு வேலை செஞ்சுட்டு ஒரு அரை மணி நேரம் படுத்து தூங்கினா நல்ல மனநிறைவு கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு லக்னங்களும் ஒவ்வொரு பாவத்தில் இருக்கும். அதே சமயத்தில் இந்த 12 பாவங்களும் லக்னாதிபதி எங்கே இருக்கோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸை வச்சு நம்ம ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம். இப்போ லக்னாதிபதி ஒருத்தவங்களுக்கு லக்னத்திலே இருக்குன்னா அவங்க அடிக்கடி தலையை சொரியக்கூடிய அமைப்பு, ஏன்னா லக்னம்ங்கிறது தலை. ஸோ அடுத்து லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு இந்த வாயை இப்படி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். காரணம் என்னென்னா அவங்களோட கை எப்போவுமே இந்த வாய் சம்மந்தமான விஷயங்கள்லேயே, 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம், வாய் அப்படிங்கும்போது இந்த இடத்துல இருக்கும். அடுத்து லக்னாதிபதி ஜாதகத்தில் 3ஆம் இடத்துல காது மூக்கு தொண்டைங்கிறது ஜாதகத்தில் 3ஆம் இடம். அவங்க அடிக்கடி இந்த காதை இப்படி செய்கிறது, மூக்கை இப்படி செய்கிறது, இப்படி தொண்டையை தாடியை இப்படி செய்யக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? லக்னாதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால் அடிக்கடி பார்த்திங்கன்னா இப்படி இந்த இடத்துல ஷர்ட்டை சரி பண்ணுவாங்க. ஏன்னா 4ஆம் இடங்கிறது லங்ஸு, நுரையீரல், நெஞ்சு பகுதியை குறிக்கக்கூடிய அமைப்பு. அடுத்து லக்னாதிபதி ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் இருந்தால் என்ன நடக்கும்னா அவங்க 5ஆம் இடங்கிறது இதயத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இதயம் இந்த இடத்துல கையை வச்சு பேசுவாங்க, ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு கை அந்த இடத்துல இருக்கும். அடுத்து லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால், 6ஆம் இடங்கிறது அடிவயிறு சம்மந்தமான அந்த விஷயத்தில் உள்ள கவனம்ங்கிறதுனால 6ஆம் இடங்கிறது அடிவயிறு அடிக்கடி வயிறை தொட்டு பேசக்கூடியவர்கள். லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருந்து அதை இப்படி செய்யக்கூடிய அமைப்பு, ஏன்னா 7ஆம் இடங்கிறது ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து சிறுநீரகத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. அதேமாதிரி லக்னாதிபதி 8ல் இருந்ததுன்னா அடிக்கடி பின்பக்கத்தில் கையை வச்சு பேசக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி லக்னாதிபதி ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல இருந்தால், 9ஆம் இடம்ங்கிறது தொடை தட்டி பேசக்கூடியவர்கள், சவால் விட்டு பேசக்கூடியவர்கள் எல்லாமே லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடியவங்க. அடுத்து லக்னாதிபதி ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் இருந்தால் உட்கார்ந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த கால் முட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 10ஆம் இடம். ஸோ அவங்களோட கவனம் முழுக்க அந்த முட்டி சார்ந்த விஷயத்திலே கவனமாக இருக்கும். லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கவங்க பெண்களாக இருந்தால் கொலுசு பிரியர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கணுக்கால் சம்மந்தமான விஷயத்தில் கவனம் இருக்கும், கை வந்து அடிக்கடி அங்கே போகும். லக்னாதிபதி 12ல் இருக்கவங்க தான் எப்போவுமே காலில் வந்து நகத்தை கையால் கிள்றவங்க, அதேமாதிரி காலை வந்து கையை வச்சு பிடிச்சி விட்றவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி 12ல் இருந்தது தான். ஸோ இந்த 12 பாவமும் இந்த லக்னங்கள் எங்கே போய் உட்கார்ந்துருக்கோ அதுக்கான பலன்களும் அவங்களோட எண்ண ஓட்டமும் எப்படி இருக்குங்கிறத நாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துருக்கோம். ஸோ வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.